இயேசு கிறிஸ்துவில் அதிகம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர ஜெப ஆராதனை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, செப்டம்பர் மாதம் 15ஆம் நாளுக்காக நின்று செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவரே வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து இதை எங்களுக்கு புதிய வாரத்தை தந்திருக்கிறீர். இந்த வேலை நாளில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பணிகளுக்கு ஆண்டவர் செல்வதற்கு முன்னதாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஆரம்பிக்கவும், உடைய வார்த்தையை கேட்கவும், பாடல்களை பாடவும், ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளின் ஆண்டவர் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடியேனையும் சாரும் சாங்கசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தார். நீர் வழி நடத்தும், நீர் பேசு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 375வது பாடலாகிய ஆதியாம் மகாராஜனே எந்த வேளையும் அடியனோடு இரும் ஈசனே என்ற பாடலை நாம் பாடுவோம். சாரோடு இணைந்து 375வது பாடல். ஆதியாம் மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. ஆதியாம் மகாராஜனே எந்த வேளையும் அடியேனோடிரும் ஈசனே. தேதில்லா சர்வேசம் தேசூரும் பிரகாசம். தேதில்லா சர்வேசம் தேசூரும் பிரகாசம். பாதகன்யான் மிகு பலவீனனானதால் ஆதியாம் மகாராஜனே. பாவி பலனாலயனே நின்றால் என்னை பகைவர் ஜெயிப்பார் மெய்யனே. தேவா துணை நீரையனே சீரியனிடம் சேர்ந்தே வசியும் துயனே. மேவும் தஞ்சமெனக்கு வேண்டும் காவலன் நீரே. மேவும் தஞ்சமெனக்கு வேண்டும் காவலன் நீரே. சாவு வரையும் என்னை தாங்கி அரவணையும் ஆதியாம் மகாராஜனே. இரக்கம் பொழியவாருமே கிருபையாக இறைவா என்னிடம் சேருமே. ஒரு கம் நிறைந்த நீருமே அனவரதம் உந்தன் அருளை தாருமே. செரு காயம் மிதிகளோர் சேதம் செய்ய நினைக்கும். செரு காயம் மிதிகளோர் சேதம் செய்ய நினைக்கும். திரு கையகற்றி என்னில் தினமும் அருள் புரியும் ஆதியாம் மகாராஜனே. எந்த வேளையும் அடியேன்
நோடிரும் மீசனே ஆதியா மகராஜனே எந்த வேளையும் அடியே நோடிரும் ஈசனே. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது திருப்பாடல்கள், அதாவது சங்கீதம் 113. என்னுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது 113 118 திருப்பாக்கள் புகழ்ச்சி திருப்பாக்கள் அல்லது அல்லேல் அல்லது அல்லேலூயா பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இஸ்ரவேலரின் 3 பெரும் பாடப்பட்டன. இவற்றை எகிப்து புகழ்ச்சி திருப்பாக்கள் என்றும் அழைப்பர். இவை பெரிய புகழ்ச்சி திருப்பாக்கள், அதாவது 120 136 வரை சொல்றது. 146 150 பாடல்களாக சொல்றாங்க. தம் இறுதி பாஸ்கா உணவின் போது இயேசு பெரும் புகழ்ச்சி பாடல் என்ற தனி சிறப்புடைய 136ஆம் பாடலை பாடியிருக்க வேண்டும் என்று சிலர் சொல்றாங்க. சிலர் 118ஆம் பாடலை பாடியிருக்கலாம். சிலர் அதை 113 என்று சொல்றாங்க. அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறியது என்பது அவர் பெரும் புகழ்ச்சி பாடலை பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்களே, இதை இந்த அருமையான வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது என்னுடைய ஆசிரியர் நமக்கு யார் என்று தெரியல, ஆனால் லேவியர்கள் அல்லது ஆசாரியர்கள் என்று நம்ம இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை கடவுளை தொழுகை செய்வதற்கான அழைப்பு, கடவுளுடைய ஆளுமை, அவருடைய கிரேட்னஸ், சோவரனிட்டி, இவையெல்லாம் தொழுகை செய்வதற்கான ஒரு அழைப்பு. என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் நம்ம பார்க்கும்போது யூத பாரம்பரிய மிக்க பண்டிகைகளில் நம்ம பாடுகின்ற பாடலாக இருக்கிறது. இதில் இருக்கிற மெயின் தீம்ஸ், கீ தீம்ஸ் பார்த்தோம்னா, காட்ஸ் எக்ஸால்டேஷன், கடவுள் உயர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் கடவுளுடைய பெரிய தன்மை, த கிரேட்னஸ், காட்ஸ் கேர் ஃபார் த நீடி, கடவுள் இல்லாதவர்களோடு இருக்கின்ற அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கின்றோம். அப்போது இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, இரக்கமுள்ள ஆண்டவரை ஏத்துங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு, காட்ஸ் நேம் என்று நம்ம பார்க்கிறோம். ஹேல் பிரைஸ் த லார்ட் த காட் ஆஃப் அபண்டன்ஸ், அல்லது ஹேல் த காட்ஸ் நேம், கடவுளை உயர்த்துங்கள் என்று பார்க்கிறோம். இதில் 9 வசனங்கள் இருக்கிறது, 3ஆக பிரிக்கிறோம். 1 முதல் 3 ஆண்டவர் என்றும் எங்கும் வாழ்த்தப்படுவாராக என்ற ஒரு பகுதி. 4 முதல் 5 ஆண்டவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை அப்படின்ற ஒரு பகுதி. 7 முதல் 9 வறியோர்க்கு உதவுபவர் அவர் என்ற ஒரு பகுதி. இதனுடைய பொருள் விளக்கத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இங்கே ஆண்டவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவரின் கருணையை நம்ம மேலே வைக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவரை துதித்து பாட வேண்டும். அதனால்தான் நம்ம திருச்சபைகளிலே நாம் பாடுகின்றவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய லுத்தரன் திருச்சபையின் மக்கள் பாடுகின்றவர்களாக இருப்பது ஒரு பெரிய விசேஷம். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் நிறைய பாடல்களை எழுதி அவர் பாடுவார், தேவனை மகிமைப்படுத்துவார் என்பது வரலாறு. அவர் பின்பாக சீர்திருத்தலை செய்ய முற்பட்ட போது கூட அவர் பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறார். நம்முடைய வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எழுதிய பாடல்களை நம்ம பார்க்கின்றோம். அதனால் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவது என்பது லுத்தரன் திருச்சபையினுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
எல்லாரும் பாடணும். இங்கே ஊழியர்கள்னு சொல்கிறாரு, ஒருவேளை அவர் அப்போ சொல்லியிருக்கலாம். இப்போ எல்லாரும் ஆண்டவரை பாட வேண்டும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. அவருடைய பெயரை நம்ம வாழ்த்தினே இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக என்று சொல்லினே இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அதை சொல்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்னா கேலி பண்ணுறோம். ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு. அது உண்மை. நம்ம சொல்லினே இருக்கணும். ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கீழ் திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. அதாவது திசைகள் எங்கும், திசைகள் 8ன்னு சொல்கிறாங்க. அது 8 இருக்கட்டும், 16 ஆகட்டும், 4 ஆகட்டும், எதனா இருக்கட்டும், எல்லா திசைகளிலும் ஆண்டவர் என்ன பண்ணுமா? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களை விடவும் உயர்ந்தது அவரது மாட்சி. பார்த்தீங்களா? எல்லா மக்களை விட அவர் பெரியவர், அது நமக்கு தெரியும். அதே போல எல்லா உயிரினங்கள் படைப்புகளை விட அவர் பெரியவர். அல்லேலூயா, அவர் உயர்ந்து நிற்கிறவர். அதனால சொல்றது கிரேட்னஸ் ஆஃப் காட். அதனால் அவரை போற்ற வேண்டும். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவரு உயர்வானவர், அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. நம்மெல்லாம் சாதாரண மக்கள் இல்லையா? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். ஏழைகளையும் அநாத பிள்ளைகளையும் ஆதரிக்கின்றவராக அவர் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது முக்கியமான இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, ஏழை எளிய மக்களை ஒருபோதும் அவர் விடவே மாட்டார். எந்த இடத்துல அவங்க இருந்தாலும், கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் விடவே மாட்டார் இல்லையா? அதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் இல்லையா? பார்த்தீங்களா? ஏழைகளை உயர்குடி மக்கள் ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கின்றவராய் இருக்கின்றார். மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருளுகின்றார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு அழைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து நம்ம விளக்கத்தை பார்க்கும்போது, ஊழியர்களே, திருவழிபாட்டிற்கு கூடியுள்ள மக்களை அல்லது லேவியரையும் குருக்களையும் நீங்கள் அழைக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது 69ஆம் சங்கீதம் 36, 134, 1, 135, 1, 2 நம்ம பார்க்கிறோம். இச்சொல் இவர்களது உரிமையையும் கடமையும் சுட்டும். 1 முதல் 4 வசனங்களில் இயேசு கற்பித்த ஜபத்தின் முதற் பகுதி எதிரொலிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பது இந்த செய்தியில் பார்க்குறோம். யாத்ராம் 15:11, உபாகமம் 3:24, சங்கீதம் 35:10, ஏசாயா 40:18 இல்லையா? 46:5. அதே போல் கர்த்தர் என்ன பண்ணுறார்? வானத்திலிருந்து அவர் குனிந்து பார்க்கிறார், நம்மளை நோக்கி பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், இரக்கத்துடன் கண்ணோக்குகின்றார் என்று பார்க்கிறோம். 7 முதல் 9 வசனங்கள் 1 சாமுவேல் 2:1-8 வருகின்ற அன்னாவின் சொற்களை எதிரொலிக்கின்றன. அதாவது அன்னாள். அதே வேளையிலே சாராவின் நிலையையும் இங்கு வெளிப்படல் பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 17, 15-21, 18, 9-15, 21, 1-7 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தம் மக்களிடம் செய்த மீட்பு செயல்களுக்கு எடுத்துக்காட்டாக வறியோரின் மகிழ்ச்சியும் மலடிகளின் பிள்ளைகளை பேரும் ஈண்டு விளக்க பெறுகின்றன. மலடியை வாழ வைக்கின்றார். மலட்டு தன்மை சாபமாக அவமானமாக அன்றைக்கு கருதப்பட்டது இல்லையா? ஆதியாகமம் 16:2, 20, 18, லூக்கா 1:25. இன்றைக்கும் நிறைய குழந்தை பேர் இல்லாமல் நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுறது, தந்தைமார்கள் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாரையும் ஆண்டவர் வாழ வைக்கிறார், அவளுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜபங்களிலும் வழிபாடுகளிலும் இறைவனை நமக்கு அப்பாற்பட்டவராகவும் அதே வேளையிலே நம்மோடு உடன் இருப்பவராகவும் இணைத்து காண வேண்டும். தூரம் பக்தியை பயமாக, திகிலாக, அச்சமாக மாற்றலாம். நெருக்கம் உறவை பக்தி குறைச்சலாக, ஈடுபாடின்மையாக ஊக்குவிக்கலாம். தெய்வத்திற்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டும் என்பது இதனுடைய விளக்கம். இவ்விரு கடைக்கோடி நிலைகளையும் தவிர்த்து கடவுள் நம்மோடு என்ற இரு சொற்களும்
இணைந்து முழுமை பொருள் பெறும் வண்ணம் அன்பு கலந்த பக்தி அல்லது பக்தி விரைய அன்பு நம்மிடம் வளர முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நின்ன பாதம் பக்தியான பாசனம் எனக்கு நல்க என்று திருமழிசை ஆழ்வர் சொல்லுகிறது நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாம் பார்க்கணும்னு சொன்னால் the praise the Lord God of abundance இல்லையா, அதான் நம்ம பார்க்குறோம். a psalm of praise and worship, the importance of praising God for his greatness, praising God's name, Psalm 113 to 1-3, calling all to praise. The psalmist calls all people to praise God's name. Verse 1, God's name is exalted. God's name is exalted above all else. Verses 2 and 3, God's greatness and sovereignty. Verses 4 and 6, God's greatness, God is exalted above all nations and his glory is above the heavens. God's sovereignty, God is sovereign over all creation, doing as he pleases. God's care for the needy, 7-9, lifting the needy. God lifts the needy from the lowly state, giving children to the barren. God gives children to the barren woman, making her joyful. Conclusion, praise and worship. May we praise and worship God for his greatness and care. Trust in God's sovereignty. May we trust in God's sovereignty and care, knowing he works all things for God. Humans, our good. Praising God's name, Psalm 100, சங்கீத 100 நம்ம பார்க்குறோம், கடவுளை துதிக்க அழைப்பு இல்லையா, அவருடைய வாசல்களிலே நன்றியோடும் துதியோடும் பிரவேசிங்கள் என்று. சங்கீத 103 பார்க்குறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறது. காட்ஸ் கிரேட்னஸ் அண்ட் சோட்டி, கடவுளே பெரியவர் என்பதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 97:9, சங்கீதம் 99:2, தானியேல் 4:25, காட்ஸ் கேர் ஃபார் த நீடி, கடவுள் ஏழைகளை இல்லாதவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 107:41, லூக்கா 1:52-53 நம்ம பார்க்குறோம், மரியாதை உயர்த்துகிறத பார்க்குறோம். 1 சாமுவேல் 2:8 நம்ம பார்க்குறோம். அதே போல் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் உண்மைத்தன்மை, சங்கீதம் 117:2, புலம்பல் 3:22-23, எபிரேயர் 13:8 நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த சங்கீதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. கடவுளுடைய நாமம் உயர்ந்திருக்கிறது, அவர் பெரியவர், அவர் எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர், நம்மை குனிந்து பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், ஏழைகளை உயர்த்துகிறார், மலடிகை பிள்ளை பெறும்படியாக செய்கின்றார். என இந்த செய்தியோடு இந்த நாளிலே நாம் மகிழ்ந்திருப்போம். நல்ல செய்தியை கர்த்தர் கால வேளையில் தந்திருக்கிறாரு. நம்மளை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வழிநடத்துகிறவர், கண்ணீரை துடைக்கிற தேவன் இந்த வாரத்தில் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் இந்த நாட்களிலே பணியாற்றவும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் இந்த வேலை நாளில் நாங்கள் காலை நேரத்தில் உடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவர் நல்லவர், எங்கள் வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கிறார். இந்த நாளுக்கு ஜெபிக்கிற நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களை, இப்படி திருச்சபைகளை, இப்படி தேசத்தை, ஆண்டவரை உலக நாடுகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும், ஆண்டவர் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வாதம். அன்புக்குரிய சாகசாரி டீச்சருக்காக, அடையனுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிற அடையன் பணியாற்றுகிற பாவன பள்ளி, மின்னூர் வடகிற மேல்சரம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக பலவீனமாக இருக்கின்ற நகோமி அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக, ஆண்டவர் செல்வி அக்காவுக்காக, ஆண்டவரே அதே போல் என்னுடைய வேதமணி அம்மாவுக்காக நான் ஜெபிக்கின்றோம். பலவீனங்களெல்லாம் மாற்றுங்க, சுகத்தை தார் ஆண்டவர். அதே போல் இன்றைக்கி எங்கள் மதியில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களே கண்ணோக்கி பாருங்கள். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆயரும் அண்ணனுமாக இருக்கிற அருள் திரு டி கிளாட்சன் பிரேம்குமார் ஐயருக்கா ஜெபிக்கிறோம். ஐயருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஐரம்மா பிந்து கிளாட்சன் ஐரம்மாவையும், ஆண்டவர் அன்பான தம்பி ஃப்ளேவியஸையும் ஆசீர்வதி. குடும்பமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் உமக்காக ஊழியம் செய்கிற போது உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம்.
அதே போல ஆண்டவரே அவருடைய அன்புக்குரிய அண்ணன் திரு கென்னத் ராஜ்குமார் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இன்று தங்கச்சாருக்காக அவருடைய அன்பு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பெங்களூர் பகுதியில் குடும்பமாய் வசித்து வருகிற கென்னத் அண்ணனையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அதே போல அவருடைய ஆண்டவரே ரெஹோபத் மினிஸ்ட்ரீஸினுடைய ஆண்டவர் பாஸ்டர் ஜான் பால் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஊழியத்தை செய்கிற போது ஐயாவையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதம். அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல அவருடைய வினு ஆண்டவர் பிரதீப் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் புஷ்பரத்ன சாருடைய அன்பு மகன் அவரையும் ஆசீர்வாதம். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புஷ்பரத்ன சாரை ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து இந்த நாளில் இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாருக்கும் உங்களுடைய கிருபை, ஆசீர்வாதம், சமாதான, சந்தோஷம் என் தேவன் பரத்திலிருந்து தந்து ஆண்டவரை நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சம் என்றார்கள். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இறை வார்த்தையை ஆண்டவரே அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்கிறது, தேவைகள் ஆண்டவரை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எப்படி இங்கே சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் பள்ளிக்கூடங்களுக்காக ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்கடை இரல்களுக்காக நாகர்கோயில் டிராண்டத்தன சினாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாளிலிருந்து இதோ ஆண்டவரை மாணவ செல்வங்களை விசேஷமாக பாதப்படையில் வைக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே காலாண்டு தேர்வை எழுத பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. மாணவர்கள் ஆண்டவர் எழுதுகிற போது அவர்களை ஆசீர்வதி நன்றாய் படித்து வெற்றி பெறட்டும். அதை பார்த்து கொள்கிற ஆசிரியர்களை பேராசிரியர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதி. கல்லூரி படிக்கின்ற சகோதர சகோதரிகளை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்திய தேசத்திற்கான ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, இப்படி பிரதமர், ஆண்டவரே அனைத்து அமைச்சரவை மக்களுக்காகவும், இப்படிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். காத்தருளும் அமைதி சமாதானத்தை தார். உலக நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்தப்படட்டும், உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். உலகெங்கும் அமைதி சமாதானத்தை என் தேவன் தர வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளை பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு தங்கியிரும், எங்களை பலப்படுத்தும். விசேஷமாக இன்று மாலை நேரத்தில் வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையில் நடைபெறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகள் பிரவீன் ஜேக்கப், ஆண்டவர் அன்காஸ் மரியா அவருடைய திருமணத்தை ஆசீர்வதிங்க. காலம் சென்ற என்னுடைய ஜீவரத்ன அப்பாவையும் கிரேஸ் அம்மாவையும் குடும்பத்தாரின் நினைவு கூறுகிறோம். இந்த இழப்பின் மத்தியில் இந்த திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணத்துக்கு தேவையான எல்லா ஆண்டவரே உதவிகளை இந்த பரத்திலிருந்து செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியார்கள் கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளை வாழ்த்த கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து எல்லாரும் இந்த நாளில் பாதுகாத்து வழிநடத்துமாறுச்சான் ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். God bless you all.